வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீரத்து வான்கோழியில் இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளை பற்றி தாங்க பார்க்க போறோம். இந்த வீரத்து வான்கோழிகள்ங்கிறது வெள்ளை நிறமாக இருக்குங்க. இதே போலயே பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ராவாக வர இனங்கள் இருக்கு. அந்த இனங்களை வரக்கூடிய காணொலிகளில் பார்ப்போங்க. இந்த இனங்களானது ஒரு வீரிய ரக வான்கோழி இனங்கள்ங்க. அதாவது தரம் உயர்த்தப்பட்ட வீரிய ரக வான்கோழிகள்னு சொல்லுவாங்க. இந்த இனங்கள் எங்கே உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது தமிழில் சொல்லணும்னா மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனத்தெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனத்தை சுருக்கமாக ஹரிங்கிற வார்த்தையில் சொல்லுவாங்க. இந்த இனத்தோட பேருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீரத் வான்கோழிகள்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஹரி வீராத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஹரிங்கிறது பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட இடத்தோட அந்த முதல் எழுத்துக்கள்லாம் வரவங்க. அதாவது எப்படி நம்ம பேருக்கு முன்னாடி அப்பாவோட முதல் எழுத்து வருதோ அதே போல தாங்க இந்த வான்கோழிகளுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். 1999 அந்த மாதிரி காலகட்டங்கள்லயும் இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. பொதுவாகவே வான்கோழிகளை அந்த சீசனல் பிஸ்னஸாக தான் வளர்ப்பாங்க. தமிழில் சொல்லணும்னா பருவகால வணிகம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கிய நாட்கள் இருக்குங்க. அந்த நாட்களில் பெரும்பான்மையான வான்கோழிகள் இறைச்சிகள் விற்பனை ஆகுது. அது என்ன 2 நாள்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயருங்க. இந்த 2 நாட்கள்லையுமே பார்த்தீங்கன்னா வான்கோழிகளோட மூவ்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கும். கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் லாபம் ஈட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா டிசம்பர் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வருது, ஜனவரி 1 பார்த்தீங்கன்னா நியூ இயர் வருது. பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸே இல்லைங்க. சரி, அப்படி எந்த லெவலுக்கு வான்கோழிகள் இந்த கிறிஸ்மஸ் டயத்தில் விற்பனை ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம இந்தியாவில் 3லேருந்து 4 லட்சம் வான்கோழிகளோட தேவைகள் இருக்கதா சொல்லப்படுதுங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் 3லேருந்து 4 லட்சம் வான்கோழிகள் இறைச்சிக்காக விற்பனை செய்கிறாங்க. இதில் 2 லட்சம் வான்கோழிகள் கிறிஸ்மஸ் அப்போ மட்டுமே பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகுறதா சொல்லப்படுறாங்க. அதனால அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இதற்கான தேவைகள் இருக்குங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீசனல் பிஸ்னஸாக பண்ணுறாங்க. சில நபர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக அந்த வான்கோழிகளை வளர்த்து இறைச்சி, முட்டை மற்றும் குஞ்சுகளை விற்பனை செய்து லாபம் ஈட்டுறாங்க. இந்த வீரத்து வான்கோழிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இறைச்சிக்காக முட்டை தாங்க விற்பனை செய்கிறாங்க. அப்புறம் கோழிகளை விட இந்த வான்கோழிகள்ல நிறைய வகையான சிறப்புகள் இருக்குங்க. இதோட இறைச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்மையா இருக்கும். அதுக்கப்புறம் அதிக லெவலில் புரத சத்து இருக்குங்க. குறைந்த கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடியது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வான்கோழிகள் வளர்ப்பு கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்க. சரி, இந்த வான்கோழிகள் இறைச்சிக்காக தான் வளர்க்குறோம்னு சொல்லிட்டு, அப்போ எத்தனை வாரங்களில் எந்த லெவலுக்கு இறைச்சி தரோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 24 வாரங்கள்லேயே இதோட வெயிட் 5 கிலோ வரைக்கும் வந்துடுவாங்க. இதே ஒரு 42 வாரங்களில் 10லேருந்து 13 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டாதுங்க. அதனாலேயே இந்த இனங்கள் பெரிய லெவலில் வளர்க்கப்படுது. ஆனால் நம்ம தென்னிந்தியாவில் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தாங்க இந்த இனங்கள் வளர்க்குறாங்க. வட இந்தியாவில் பெரிய லெவலில் இந்த இனங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காணொலி வாயிலாக அந்த வான்கோழிகளை பற்றி நிறைய வகையான சிறப்புகள் நீங்கள் தெரிஞ்சிருப்பேன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.